यदंदो योग्यम पश्यन् आत्मन अवस्थितम यदंदो जगते अगदात्मान नैवं पश्यन् चेतसः एवं यतन्तः योगिनः आत्मनि अवस्थितं येन आत्मानं पश्यन्ति यतन्तः योगिनः यतन्तः कर्मयोग ज्ञानयोगादिगळे प्रयत्नपडुववरु यतन्तः प्रयत्नशीलाः कर्मयोग ज्ञानयोगंगளாகிற சாஸ்திரத்துல விகிதமான ஆத்ம சாட்சாத்காரத்துக்குரியதான அந்த உபாயங்களிலே பிரயத்னப்படுகிறது யதந்தக. யதந்தக மற்றது யோகினா. யோகினா அதற்கு முன்னாலேயே இவைகள்ல இந்த கர்மயோக ஞானயோகங்கள பிரவர்த்திப்பதற்கு முன்னாலேயே எங்களுக்கு சரணாகதி ரூபமாக எங்களுக்கு பிரபத்தி ரூபமாக இதற்கான தகுதி கர்மயோக ஞானயோகங்களாலே ஆத்ம சாட்சாத்காரத்தை தடையில்லாமல் பெறுவதற்காக என்னிடத்துல சரணாகதி பண்ணி அந்த சரணாகதியினாலே பெறப்பட்டதான அதிர்ஷ்டத்தை கொண்டு அதுக்கு மேல கர்மயோக ஞான யோகங்களாலே ஆத்மனின சரீரத்திலே அவசியம் எழுந்துள்ளவனாக இந்த ஆத்மாவை பஷ்யன் காண்கிறார். ஆக ஆத்மாவை காண்பதற்கு ரெண்டு வேணும். ஒன்று கர்மயோக ஞான யோகாதிகள்ல பிரவೃತ್ತಿ ரூபமான பிரயத்னம். ரெண்டு அதற்கு முன்னால அதைகள்ல இந்த பிரவர்த்திப்பதற்கு முன்னாலேயே பகவானுக்கு சரணாகதி பண்ணி அந்த ஆத்ம சாட்சாத்காரத்தை பெறுவதற்கு அதுக்கு பிரதிபந்தகமான பாட்டங்களை போக்கிக் கொண்டு ஞான தெளிவை பெறுவது. அதான் யதந்தக யோகினகான்னு ரெண்டு பதத்துக்கு யதந்தோதி அகிருதாத்மான கர்மயோக ஞானயோகாதிகளில பிரவೃತ್ತಿ ரூபமான பிரயத்ன உடையவர்களாக இருந்தாலும் கூட அகிருதாத்மான கிருதாத்மாக்கள் அல்லாதவர்கள், அதாவது என்னிடத்தை சரணாகதி பண்ணி அந்த பாப்பங்களை போக்குள்ளாக வச்சிருக்காங்க அவர்கள் கிருதாத்மானாக பகவானுக்கு சரணாகதி பண்ணி எந்த பலனுக்காக சரணாகதி பண்றார்களோ அதற்கான பிரதிபந்தகத்தை அதுக்கான விரோதிகளை போக்கிக் கொண்டது கிருதாத்மான. இப்ப நாமெல்லாம் மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணி அதுக்கு விரோதியா இருக்கிற பாப்பங்கள்லாம் போக்கிக். அதனால ஆத்ம சாட்சாத்காரத்தை விளைகிறவன் ஆத்ம சாட்சாத்காரத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய பாபங்களை எல்லாம் பகவத் சரணாகதி மூலமாக போக்கிக் கொண்டால் அவன் கிருதாத்மா, இல்லைன்னா அவன் அகிருதாத்மா. அகிருதாத்மா ஏன் பகவத் எதிர்த்து சரணாகதி பண்ணாமல் அதனால அந்த ஞானோற்பத்தி விரோதியான பாபங்களை போக்கிக் கொள்ளாமல் எவன் ஒருவன் யதந்தோதி இந்த கர்மயோக ஞான யோகாதிகளிலே பிரவೃತ್ತಿ ரூபமாக பகு பிரயத்தனத்தை பண்ணினால் கூட அச்சேபசான அந்த ஆத்ம சாட்சாத்காரத்துக்குரியதான பிரதிபந்தக நிவர்த்தி ரூபமான ஞானத்தை பெறாதவன் இந்த ஆத்மாவை நபட்சன் காண்பது. அதனால இவரும் நாம் பார்த்தது கர்மயோக ஞான யோகங்களாலே ஆத்ம சாட்சாத்காரம். அதுக்கு சுத்தமா சொல்ற வெறும் கர்மயோக ஞான யோகங்கள் ஆத்ம சாட்சாத்காரத்தை கொடுக்காது. பகவத் சரணாகதி சரணாகதியோட பண்ணப்பட்டதான கர்மயோக ஞான யோகங்கள் தான் ஆத்ம சாட்சாத்காரத்தை கொடுக்கிறது. ஏன் இதுக்கு பாக்கியமும் பார்த்தோம். அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க ஆரம்பிக்கும். யதாதித்ய கதம் தேஜः ஜகத் பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்ரௌ சத்தே யோசிஜி மாமகம். யதாதித்ய கதம் தேஜः ஜகத் பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்ரௌ சத்தே யோசிஜி மாமகம். யதாதித்ய கதம் தேஜः தேஜகான எனக்கும் நிரதிசயமான பிரகாசம், ஆதித்யமான
நிரவதிக்கமான பிரகாசமாகும். ஆதித்ய கதம்னா என்ன? ஆதித்யனிலே உள்ளேன்னு கதம்னா வேறு இல்லைங்க. பகவான சர்வகதம் அப்படின்னு சொன்னாக்க எல்லாவற்றையும் உள்ளவர். அந்த ஏதாவது ஒரு நவுனை சொல்லி பிராப்பர் நவுனோ புரோனோ ஏதாவது ஒரு நவுனை சொல்லி சத்கதம் அப்படின்னு சொன்னா அது உள்ளதுன்னு கதம் சத்துக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். தத்தான் அது போயிடுச்சுன்னு அர்த்தம். சத்கதம் அப்படின்னாக்க அது உள்ளதான. ஆதித்யகதம் தேஜகம் சூரியன் உள்ளதான யாதொரு நிலவற்ற பிரகாசரூபமான தேஜஸ் இருக்கிறதோ அந்த தேஜஸ் ஜகத்து பாசையதே, அகிலம் ஜகத்து பாசையதே. ஜகத்து முழுமையையும் இந்த பிரகாசத்தை பிரகாசி, அதாவது ஜகத்தில் உள்ள ஒவ்வொரு பதார்த்தத்தையும் இடம் இடம் என்று காட்டும். இத பிரகாசப்படுத்துறதுன்னு என்ன சொல்றோம்? ஒரு வஸ்து உள்ளது உள்ளபடியாக காட்டும்போதுதான் அந்த வஸ்து பிரகாசம். இந்த சுவாமி அவரெல்லாம் பிரகாசப்படுத்தி விட்டாங்கன்னா அர்த்தம் இவரை பத்தி முன்னாள் தெரியாம இருந்தது எல்லாரும் இவர் தெரியும்படியாக ஒரு வஸ்து அறியப்படாத வஸ்து அறிவித்தல் தான் பிரகாசம். எது யாதொரு ஆதித்யகதம் சேதகா சூரியனிலே உள்ள திரவதிக்க பிரகாசமானது அகிலம் ஜகத் ஜகத்தில் உள்ளதான சமஸ்த பதார்த்தங்களையும் பாசையதே பிரகாசிப்பித்து தோற்றம் பண்ணுகிறதோ இல்லையா அந்த தேஜம், அந்த நிலவத்திய தேஜம். என் சந்திரபதி என் அக்னம் ஜெகத் பாசையே அக்னம் இல்லை. இது வந்து எத்தின் ஜெகத் பாசை இல்லையா? சந்திரன் இருக்கு இல்லையா? அது தன்னுடைய காலத்துல தான் பிரகாசமுடைய நாள்ல வஸ்து பிரகாசம் பண்ண அமாவாசையில வஸ்து பிரகாசம் பண்ணாரு. பௌர்ணமி நல்லா பிரகாசம் பண்ணும். அது ஒட்டி விட்ட நாள்ல இருளகத்தும், மற்ற நாள்ல அது இருளத்தை காமிக்க. நைவாய நீ என்ன நான்மதியே மகிமான் இருளகத்தாய் ஆனாந்து புரியார் ஐவாயிரமடை மேல் அதி பெருமானார் மெய்வாசனம் கேட்டு உன் மெய்யில் தோற்றாயே நாள் வெளியே நீ இல்லாத நாள் வெளியே இருக்கும். நாம் நாள் வெளியே எப்படி நான் போன தூரம் பார்த்த சந்திரனை சம்போதனம் பண்றேன். எப்படி பூர்ண பிரகாசத்தோடு நாம் முழு மகிழ்ச்சியோடு இருந்தோம். நாள் வெளியே நீ இல்லாத நீ பார்க்க மைவா நிருலகத்தால் மாடாந்து சேர்ந்து மைவா நிருலகத்தாய் இல்லையா? ஆகாசத்தில் இருக்கிறதால இருளை போக்க முடியாது. மைவா இருளகத்தாய் இங்க பூமியில் உள்ள மற்ற பிரதேசங்களில் உள்ள இருளை போக்க வேண்டாம். நீ இருக்கிற இடத்துல ஆகாசத்தையும் ஒரு நாள் இருளை போக்க முடியாது இல்லையா? மாடாந்து சேர்ந்து இல்லையா? நீயும் உங்களுடைய பிரகாசத்தை இழந்து இல்லையா இப்படி மஞ்சி போயிருக்கிறியே யார போல என்ன நைவாய எம்மே போல் நான்பதியே நீ மைவாய் மாழாந்து தேங்குதியால் இப்படி அன்றைக்கு பெருமாளோடு நான் சம்சேஷத்தில் இருந்தனால் இன்றைக்கு அவனை பிரித்து நான் கிடக்கிறது போல இல்லையா நீ கிடக்கு. நான்கதியே நீ இன்னால் இல்லையா மைவா இருளகத்தாய் மாழாந்து எம்போல எம்மே போல் மாழாந்து தேம்பு. இப்ப இருக்கிற தசை அவஸ்தை 2 பேருக்கு ஒன்றா இருக்குன்னாக்க அப்போ 2 பேர் செஞ்ச காரியமும் உண்டாந்து நீங்க இப்படிப்பட்ட தசையை அடைஞ்சிருக்கேன். நானும் ஏற்கனவே இப்படிப்பட்ட தசையில என்ன தசையில எல்லாம் பிரகாசம் எல்லாம் சுற்றி போய் மைக்கு கிடைக்கும் 2 பேரும். அது 2 பேரும் இந்த அடைந்த தசை இதுவானால் 2 பேருக்கும் கிடைத்த பலன் இதுவானால் 2 பேரும் பண்ணின காரியம் ஒன்றாகும். அது என்னன்னு கேட்டா ஐவாய் இடமனையிலே ஆடி பெருமானார் மெய்வாசகம் கேட்டு உன் மெய் என்று சொல்றார். இந்த பெருமானோட வார்த்தைய
இல்லையா, இனிமே உன்னை பிரிய மாட்டேன், உங்களுடைய எப்போது பேரு அவன் சொன்ன சில வார்த்தைகளை பட்ட வார்த்தைகளை கேட்டு நீ ஏமாட்ட நான் ஏமாட்டேன் இல்லையா. இவ்வளவு எனக்கு உபதேசம் நீ ஏமாந்தேன்னு கேட்டியா, ஐயா 2 மகாபுருஷர்கள் பேரை சொல்லி அவரோடு எனக்கு சம்பந்தம் உண்டு சொன்ன. அவ பேரை கேட்டா சம்பந்தம் அப்படி நல்லவனா இருக்குன்னு நான் விட்டேன். தெரியல 2 ரெஃபரன்ஸ் கேட்கறாங்க. அதனால பெருமாள் 2 பேர் ரெஃபரன்ஸ் கொடுத்தாங்க. யாரு? ஐவாய் அரவணை ஆழி பெருமாள், திருவனந்த ஆழ்வார், திருவாயி ஆழ்வார், இப்படிப்பட்ட மகாபுருஷர்களுடைய பேரை சொல்லி அவரோடு நான் சம்பந்தமுடையவன். அதை கேட்டு நான் நம்புகிறேன். இல்ல நீ அதை கேட்டு நம்பிக்கணும் கேட்கிறேன். மெய்வாயி எம்மே போல் 40 நீ என்றான் மெய்வார் அது வகுத்தா மாடாந்து மேம்புதியார் ஐவாய் அரவணை மேல் ஆழி பெருமானார் மெய்வாசகன். மெய்வாசகங்கிறது பெரிதலத்தினை, மெய்வாசகம் பொய்வாசகம். மெய்வாசகன் கேட்டு உன் மெய்தீர்ப்பை போத்தாயே. சந்திரனுக்கு சந்திரனுக்கு சூரியனை போற எல்லா காலத்தையும் இவ்வளவு ஜெகத்தை பிரகாசிக்காது இல்லையா. தான் உள்ள காலத்து தனக்கு சக்தி உள்ள பிரகாசம் உள்ள காலத்தை பிரகாசம் சந்திரனையும் அக்னி. அக்னி லோகத்தோட சாமானிய தீபங்கள்லாம் அக்னி. எலக்ட்ரிக் கூட இல்லையா, முதல்ல அதுல இருக்கிற ஹீட் எனர்ஜியாக ஆகி அப்புறம் தான் அது லைட் எனர்ஜியா. அதுவும் நீதான். அதனால எது ஆதித்யகதம் பாசா, எது ஆதித்யகதம் தேஜா, எத் சந்திரமசி, எத் அக்னவு தத் தேஜா யதா அகிலம் ஜெகத்து பாசயதே தத் தேஜா மாமகம் விதி. அந்த தேஜஸ்தானது மாமகம் அப்படின்னு இருக்கும். மாமகம் சப்தத்துக்கும் மதியம் சப்தத்துக்கும் மன அப்படிங்கிற சாமானிய சப்தத்துக்கும் வித்தியாசம். மனங்கிற சப்தம் சக்தி சாமானிய சம்பந்தம் மாத்திர விசேஷம். இது எனக்கு சம்பந்தமுடைய வஸ்து அப்படிங்கிறது மன சம்பந்த சாமானிய சக்தி. மதியம் மாமகம் நிறைய சப்தங்கள்லாம் அதனுடைய விசேஷம் தான். எனக்கு மட்டுமே உரியது, எனக்கு உரியதுங்கிறது மனங்க சப்தத்துக்கு தாத்பரியம். எனக்கு மட்டுமே வேறொரு உரியது இல்லாமல் எனக்கு மட்டுமே உரியதுங்கிறது மாமகம். மையன் மை மையன் மைன்ல இந்த விவரம் சொல்ல முடியாது. ஏன்னா மைங்கிறது அட்ஜெக்டிவ், மைங்கிறது நோம். He is my finger. My finger இந்த ஃபிங்கர்ல உள்ள எனக்குரிய தன்மை குறிக்கிற அட்ஜெக்டிவ். அந்த அந்த முதல்ல அந்த மைங்கிறதுனால அதிகமான அர்த்தம் எதுவும் பாதிப்பு. மைங்கிறது ஃபிங்கருக்கு அட்ஜெக்டிவா இருக்கு. இந்த டிஸ்ங்கிறது மைங்கிறதான அங்க மைங்கிறது ஃபிங்கரோட அன்வைக்கிறது, அங்க மைங்கிறது டிஸ்ங்கிறதோட அன்வைக்கிறது. அதனால இந்த இதர விவச்சேதகார்த்தம் மைங்கிறது மைங்கு ஏகமுத்தி தர்ம ஏகமாத்திர முத்தி தர்மபுத்தம் சொல்றது மாமகம். தேஜா மாமகம். அந்த தேஜஸ்தானது என்னுடையவே என்பதை அறிந்தார்கள். இது என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டாங்க. வஸ்து பிரகாசகம் அப்படிங்கிறது வாஸ்தவத்தை
விஷய பிரகாசகத்துவம் ஆத்மாவுக்கு. இரண்டாவது, இந்த ஆத்மாவில் உள்ள ஆத்மாவை ஆசிரியமாக வந்து தர்மபூத தியானம். அந்த தர்மபூத தியானத்துக்கு பிரதான துவாரமா இருக்கிற இந்திரியங்களுக்கு, இந்த இந்திரியங்களுக்கு விளைய சம்பந்தத்துக்கு பிரதிபந்தகமா இருக்கிற அந்தகாராதி விரோதிகள். இது 4 பிரகாரமாக விஷய பிரகாசம் வந்து. முதல்ல விஷய பிரகாசத்தும் விஷயத்தை பிரகாசப்படுத்தி நான் அறிகிறேன் சொல்லக்கூடிய 10% சொல்லக்கூடிய விஷய பிரகாசம் ஆத்மாவுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆத்மஸ்வரூபம் இருக்கு. இந்த ஞானம் ஆனந்தம் அமலம் அணுன்னு சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபம் இருக்கு. இந்த ஆத்மஸ்வரூப பூதமான தர்மி இருக்கு. அந்த தர்மி ஞானத்துக்கு தான் முதல்ல விஷய பிரகாசம். எந்த வஸ்துவும் அறிகிறேன் அப்படின்னுதான் அறியப்படுது. இந்த அறிகிறேன் அப்படிங்கிற இடத்துல உள்ளதான உத்தம புருஷ ஞானத்துக்கு ஆசிரிய ரூபமான உத்தம புருஷன். அதுதான் ஞானத்துடையதான இந்த அல்டிமேட் பிரகாசம். இந்த ஆத்மா இந்த விஷய பிரகாசத்துக்கு ஆசிரியமா இருந்தாலும் இந்த விஷய பிரகாசத்தை ஆத்மஸ்வரூப தர்மி ஸ்வரூபத்தால் பண்ண முடியாது. ஏன்னா தர்மி ஸ்வரூபத்துக்கு ஸ்வேதரை பஞ்சர பதார்த்தங்களை விஷயீகரிக்கிற சாமர்த்தியம் கிடையாது. அதனால விகசித்துவம் இது விஷயத்துவம் என்பது சுபாவமாக கொண்ட இந்த ஒரு தியானம் இருக்கு. இது ஆசிரியமாக கொண்ட தியானம். அந்த தியானம் தான் இந்த விஷய பிரகாசம். அந்த ஞானம் இருக்கு. அந்த ஞானமும் இந்த சரீர மாத்திர அந்தர்வர்த்தியா இருக்கிறார். இந்த சரீர மாத்திரத்துக்குள்ள வியாபிச்சிருக்கிற காரணத்தால இந்த சரீரத்துக்குள்ளதான சுத்ததுக்க ஹேத்துக்களை தான் இந்த ஆத்மாவால அறிய முடியும். இந்த ஞானத்தால் அறிய முடியும். அது கூட உபாதின்னு சொல்லுவாங்க. தர்மபூத தியானமானது எந்த சரீரத்தை எந்த ஆத்மாவிலிருந்து எந்த ஆத்மாவுடைய எந்த சரீரத்தை வியாபித்திருக்கிறதோ அந்த சரீரத்துக்குள்ளதான சுத்தத்துக்க ஹேத்துக்களை மட்டும்தான் அதுல ஏற்படுற ஞானத்தை மட்டும் விஷயத்தை மட்டும்தான் பிரகாசிக்கும் அப்படின்னு சொன்னா, அப்ப கூட அந்த சரீரத்தில் ஏற்படுற சுத்தத்துக்க ஹேத்துக்கள் எல்லாவற்றையுமே அந்த தர்மபூத ஞானம் அதுல ஒரு கூட சரீரத்து அபாவிய பற்றின்னு ஒரு இது பண்ணுவோம். ஒரு ஒரு விசேஷம் ஒரு உபாதி. ஏன்னா அவன் பறந்து சோப்பு கிடக்குறான், இல்ல ஏதோ ஒரு ரிலேட்டிவ் சொல்லிடுறான். அவனுக்கு இந்த சரீரத்திலேயே வர்த்தமானமான சுகத்துக்க ஹேத்துக்களை கூட அவன் வரும்போது ஞானமாக கிரகிக்காது. அதனால உருப்பட சரியத்துவ அபாகிய பத்தின்னு ஒரு இது போடுறான் ஐயா. இத இன்னொரு கேட்டா நம்ம சொல்லிட்டேதான் கண்டனம் பண்ணியாகும். அதனால சொல்றா இன்னொரு உபாதி சொல்றா, இந்த சரீரகரமான சுகதுக்க ஹேத்துக்களை எல்லாம் இந்த சரீரகரமான சுகதுக்க ஹேத்துக்களை எல்லாம் அப்ப தர்மபூத ஞானமானது அதை இந்திரிய நிரபேட்சமாக இருக்கிறது. இந்த சரீரத்துக்கு பகிர்பூதமாக மட்டும்தான் இந்திரிய நிரபேட்சமாக இருக்கிறது, இந்திரிய சாப்பேட்சமாக இருக்கு சொல்றவங்க. அதுக்கும் ஒரு வியாபித்வாசி சொல்றா, இந்த சரீரத்திற்கு வேற உள்ளதான சுகுக்க கேட்டுக்கள் இருக்கு இல்லையா, அதை கூட தர்மபூத ஞானம் ஸ்வதகா கிரகிக்கிற சொகிந்திரியத்தினுடைய சாகஜன்யத்தினால்தான் கிரகிக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. தர்மபூத இந்திரிய மூலமாக எதை கிரகிக்கிறதுனா இந்த சரீரத்துக்கு பாக்கியமான விஷயங்கள், சரீரத்தில் உள்ள விஷயங்களை தானே தான் கிரகிக்கிறது இந்திரிய நிரபேட்சமாக. ஏன்னா இந்த சரீரம் பூரா இந்த தர்மபூத ஞானத்துக்கு வியாப்தி இருக்கு. தனக்கே வியாப்தி உள்ள இடத்துல தனக்கே கையெட்ட முருங்காய் பிரிக்கிறதுக்கு தொட்டி வேண்டாம். கை கேட்டா தொட்டின்னு தொட்டி சொல்லுவாங்க.
அலக்குன்னு கூட சொல்லுவோம். கை கேட்டாலும் ரொம்ப அதுவும் அது என்ன அப்படின்னு கேட்டாங்க, அது ஒரு கம்பெனி விட்டு கட்டிட்டு அதை கொண்டு கீழே மாற்றி இழுத்து அதுல இருந்து பட்டுடும். அது விசேஷமா முழு காய்தான் இந்த சரீரத்தில் ஞாபகத்துக்கு தர்மூத ஞானமானது அது கிடைக்கிறது இல்லையா? உபாதின்னு சொல்றது இப்போ எங்கெங்கெல்லாம் எந்த தர்மூத்த ஹேதுக்கள் எல்லாம் இந்த சரீரத்தில் இருக்கிறதோ அவைகள்லாம் தர்மபூத ஞானத்தால் கிரகிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்ற வாக்கியத்துல இவைகளை எல்லாம் தர்மபூத ஞானம் கிரகிக்கிறதுன்னு சொல்றதுக்கு உள்ள தாக்கத்தை சொல்ல முடியாதுன்னு கருத்து எதுன்னு கேட்டா, இந்த சரீரத்தையே இருந்து கொண்டு சிலவை தர்மபூத ஞானத்தால் கிரகிக்கப்பட முடியாததா இருக்கு. ருக்ன சரீரம்னா ரோகம் உள்ள சரீரம். அப்ப அது வியாபித்தா சித்தி. அந்த வியாபித்துவ சித்தியை பரிகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு வியாபித்துவ சித்தியை பரிகரிக்கிறதுக்கு பேரு அதுக்காக எதை சேர்க்கணுமோ அது பேர் உபாதின்னு. சாத்திய சம வியாபகம் பேச சாரணா வியாபகம் உபாதி லட்சணம். சர்க்கம் ஆட்சி வழிக்கு திண்டாடுறாங்க. அது உபாதினா இப்ப எங்கெங்கெல்லாம் புகை இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் அக்னி இருக்குன்னு சொன்னாங்க. யாருக்கு தெரியாது. ஏன்னா புகை இல்லாத இடத்துல அக்னி, புகை இல்லாத இடத்துல அக்னி, புகை இருக்கிற இடத்துல அக்னி இருக்கு. அக்னி இல்லாத இடத்துல புகை இல்லை. இத மாற்றி எத்தனை அக்னி தத்தனை தூமகான்னு சொன்னா இல்ல. ஏன்னா தூமம் இல்லாத அக்னியும் என்ன பண்ணணும்? ஒருத்த சொல்லுதான் எத்தனை அக்னி தத்தனை தூமகான்னு சொல்லலாம். இப்போ இது வியாபிக் பார்த்தீங்க இல்லையா? அக்னி தூமத்தை வியாபிக்குமே இல்லையா? தூம அக்னி வியாபிக்காது. அதனால வியாபிக் பார்த்தீங்க. அப்ப என்ன பண்ணணும்? அக்னி இருக்கிறதெல்லாம் தூமம் அப்படின்னு வியாப்திய அசித்தமான வியாப்தியை தெரிஞ்சு கொண்டு வரணும்னா அப்ப அந்த அக்னிக்கு ஒரு விசேஷம் வரும். அது என்னன்னு கேட்டா ஆர்திரேந்தன சம்யோகியை பத்தி. ஆர்திரேந்தனம்னா ஈரவேலை. ஈரவேலுக்கு சம்பந்தம் உள்ள இடங்களிலே அக்னி இருக்கிற இடம்லாம் புகையும். ஆர்திரேந்திர சம்யோகம் ஒரு உபாதி. இது மாதிரி ஜென்மா இதுல காப்பரியோட கர்மத்துல கர்மம் செய்ய காரகையான உடிக்கிறோம். அதுக்கு வேற பேச வழியில்லாம சொல்றேன். அவன் போடுற உபாதி ஒவ்வொன்னையா இல்லையா? அந்த உபாதி நிரூபணமே அந்த உபாதியை கழிச்சு, அந்த உபாதி நிரூபணம் அந்த உபாதியை கழிச்சு காப்பரியோடு சர்க்க காண்டமா பாஷாவுடைய மாஸ்டர் சீசல் நமக்கும் ஆயிட்டு இருந்தா அதெல்லாம் பார்க்கணும். அதனால தர்மபூத ஞானம், தர்மபூத ஞானம் இல்லையா? தர்மபூத ஞானமானது சரீரத்திலிருந்து வெளிப்பட்டு சரீரத்துக்கு வெளியில உள்ள விஷய கிரகணம் பண்றதுக்கு அதுக்கு பிரசரண துவாரமா இருக்கிறது தர்மபூத இந்திரியங்கள். அது இந்திரியங்களுக்கு ஞான பிரகாரம் விஷய பிரகாசத்தை. இந்த தர்மபூத ஞானம் இந்திரிய துவாரா வெளிப்பட்டு விஷய கிரகணம் பண்றதுக்கு அதுக்கு ஞானத்துக்கும் விஷயத்துக்கும் சம்யோகம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதான அந்த காலம் இருட்டு போன்ற விஷயத்துக்கு அவைகளை நிறுத்தி அவைகளை நிரோதித்து அந்த விரோதிகளை போக்கி இந்த விஷய பிரகாசத்தை உண்டு பண்றதுக்கு உபகாரணமாக இருக்கிற
தமஸ் அந்த காலம் அவைகள் விவர்த்தகமாக இருக்கிற பிரகாசம். அது சூரியன் சத்தம் அக்னியா இருக்கிறது பிரகாசம். இப்ப 3 விஷயம் தெரியாது. ஒன்று, இந்த ஆத்மாவுக்கு பிரகாசமா இந்த விஷய பிரகாசமா இருக்கும் முதல்ல இருக்கிற ஆத்மா அந்த ஆத்மகத பிரகாசமான ஈஸ்வரனுக்கு அதீனம் ஏற்கனவே தெரியாது. இந்த தர்மூல ஞானம் இருக்கு, இந்த தர்மூல ஞானகதமான பிரகாசம் ஈஸ்வரனாலே தெரியாது. இப்போ இந்த இந்திரியங்கள் இருக்கு, இந்த இந்திரியகதமான பிரகாசமும் சந்தேஷம். இப்ப இந்த சரீரத்தில் உள்ளதானே ஆத்ம இல்லையா தர்மூல ஞான இந்திரியாதிகளுடைய பிரகாசம்னா ஈஸ்வராதீனம் ஏற்கனவே சொல்லியாச்சு 13-14 அத்தியாயங்கள்ல. இப்ப சொல்ல வேண்டியது என்ன பாக்கி இருக்கு? கடைசியில இதுக்கு விஷய ஞான விஷய சப்தத்துக்கு இல்ல இடையூறாக இருக்கக்கூடிய பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய சந்தமத்து சொல்லக்கூடிய அந்த இருள் அந்தகாரம் முதலானவர்கள் போக்கி விஷய பிரகாசம் பண்றதுக்கு கேதுவாக இருக்கிற சூரிய சந்திர அக்னியாதிகள்ல யாதொரு தேஜஸ் உள்ளதோ யாதொரு நிறைவேற்ற பிரகாசம் உள்ளதோ அந்த பிரகாசமும் என்னுடையதே ஆகும். இது அவசியம். பாக்கி 3 ஏற்கனவே சொல்லியது. இப்போ இந்த பாக்கியமாக இருக்கக்கூடிய பதார்த்தங்கள்ல இல்லையா தர்மூலஜியா அதை கிரகிப்பதற்கு பிரதிபந்தகமாக இருக்கக்கூடிய இருள் முதலானவற்றை போக்கி கொடுத்து இல்லையா விஷய பிரகாசனம் பண்ணக்கூடிய இந்த சூரிய சந்திர அக்னியாதி சொல்லியதான யாதொரு தேஜஸ் உண்டோ அதுவும் என்னுடையது. இந்த ஸ்லோகத்துக்கு அவதாரிக்க வைக்கிறார். அவதாரிக்க தான் யாருக்காக பெருசு. ஏவம் ரவி சந்திர அக்னினா இந்திரிய சன்னிகர்க விரோதி சந்தமசம். சந்தமசம் தான் நள்ளிரும். தமசனா இருக்கு. இந்த இருளுக்கு சில விசேஷம் தமிழ் விசேஷம் ஆளிருள் நள்ளிருள். தமசாக சம்சமசம் நல்ல அப்படிப்பட்ட சந்தமச நிரசன முக்கியன இந்திரியானுகிராகத்தையா பிரகாசகானாம் ஜோதிஷ்மதாமதி பிரகாசக ஞான ஜோதிராத்மா முக்தாவஸ்தோ ஜீவாவஸ்தக்க பகவத் விபூதி சித்தம் தத்தாம பரமம். ஏற்கனவே இந்த பிரகாசத்துக்கு ஆச்சரியபூதமான விஷய பிரகாசகத்துவம் இல்லையா முக்தாவஸ்தையில் உள்ளதான அதாவது பிரதி சம்பந்தப்பட்ட ஜீவ ஆத்மாவுக்கே உள்ளது என்பது அப்படிப்பட்ட ஜீவன் அவனுடைய பிரகாசம் விபூதி சித்தம் கீழ சப்தாம பரமம் மம என்கிற இடத்துல மமைவாம் ஜீவலோகே ஜீவபூத சனாதனா இருக்க ஏற்கனவே அவர்கள் சொல்லியாச்சு. இதானி இப்பொழுது இல்லையா அதிப்பரிணாம விசேஷ பூதம் ஆதித்யானாம் ஜோதிஷ்மதாம் ஜோதிரத்தை பகவத் விபூதி. ஏற்கனவே சேத்தனகதமான சேத்தனகதமான ஆத்மஸ்வரூபம் தர்மூல ஞானம் இந்திரியங்கள் இவைகள் உள்ள பிரகாசகத்துவம் ஈஸ்வரன் ஏற்கனவே சொல்லப்பட்டது. இப்பொழுது இவைகளுக்கெல்லாம் பகிர்பூதமாக கேவல அசிப்பதார்த்தங்களாக உள்ள சூரிய சந்திர சூரிய சந்திர அக்னியாதிகள் உள்ளதான விரோதி நிரசன ரூபமாக யார் ஒரு பிரகாசம் உண்டோ அந்த பிரகாசம் கூட என்னுடைய விபூதி என்று. அகிலத்து ஜெகதா பாசகம் ஏதேஷாம் ஆதித்யாதீனாம் தேஜா தது மதியம் தேஜா. இது மதியம் தேஜகாங்கிறதுல இன்னொரு மதியம் தேஜகான்னா அது மாமகம் மதியம் சொல்றது எனக்கே உரியது என்னை தவிர எங்களுக்கு சம்பந்தப்பட்டதுன்னா இது மாமகம் தேஜகாங்கிறது உனக்கே ஒரு இந்த ஆதித்யாதிகளில் எந்த ஒரு தேஜஸை கொண்டு விஷய பிரகாசனம் பண்ணுகிறார்களோ அந்த தேஜஸ் எனக்கே உரியது. அந்த தேஜஸ் என்னை தவிர வேற ஒரு இல்லை, என்னையே ஆச்சரியமாக கொண்ட தேஜஸ் சொன்னால்
இந்த உன்னை தவிர இன்னொரு வஸ்து சம்பந்தமற்றதான உனக்கே உரியதான தேஜஸ்தானது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு அவங்க சொன்னீங்க. அந்த மதிய தேஜா மாமகம் தேஜா அது எப்படி இருந்ததுன்னு கேட்டாங்க. தைத்தைய ஆராதிக்கான மாயா தேஜியோ தசன் இவருதான் அவர்களால் ஆராதிக்கப்பட்டு இப்ப சூரியனா வந்து இந்த மிகபதிகமான பிரகாசத்தோட இந்த ஜெகத்தெல்லாம் பிரகாசிக்கிறதா. எப்படி இந்த சூரியனானா எப்படி இந்த பிரகாசத்தை பெற்றான் இல்லையா? பகவான ஆராதிச்சு எப்படி சந்திரன் இந்த சந்திரனாகி இந்த பிரகாசத்தை பெற்றான், எப்படி அக்னி என்கிற தேவனாகிலிருந்து இந்த பிரகாசத்தை பெற்றான்னு கேட்டா இல்லையா? இந்த இல்லையா பகவானுக்கே உரியதான அவனுக்கே அசாதாரணமான இந்த பிரகாசத்தை இல்லையா அதற்கு அவர்களுக்கு இந்த கோயிலுக்கு கேட்டா அவர்களால் ஆராதிக்கப்பட்ட பகவானால அவர்களுக்கு அது தன்னுடைய அனுகிரகமாக கொடுக்கப்பட்டது. இப்ப இப்படி சொன்னாதான் மாமகம் தேஜா சேசி விஜயத்தைன்னு சொல்லணும். இல்ல உனக்கு சொந்தமான வச்சு அவார்டு எப்படி கேட்டா ஏன் கொடுங்க அவர்களை ஆராதித்து அந்த ஆராதனை பலனாக என்னிடத்திலிருந்து அந்த தேசத்தை கேட்டார். கை செய்தி ஆராதிக்க மயா அவரவர்களால் ஆராதிக்கப்பட்ட என்னாலே அவரவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலவுக்கு தேஜஸ்தானது மயா சட்டம். சின்ன இடத்த கூட பாக்கிறாரு இல்லைன்னா இப்படி ஒரு கேள்வி கேட்கலாம் தற்கடிங்க. இவைகளெல்லாம் பகவான் மாமகம் சம்பந்த மாத்திரம் பற்றி சொன்னால் இப்ப இவைகள் எல்லாம் ஒருவருக்கு அசாதாரணமாக உள்ள வஸ்துவான இன்னொரு வஸ்து எப்படி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதனால இந்த சேனல் தோட்டத்தை இல்லாட்டாங்க பாக்கிற ஒரு ஐட்டம் கொடுத்து அதுக்கப்புறம் இதோட ஒரு பெரிய கேள்வி உண்டு இல்ல. ஒரு வஸ்துக்கு அசாதாரணமா இருக்கு அந்த வஸ்து இருக்கு அப்ப ஒரு அசாதாரணத்தும் போயிடும். அப்புறம் அது யாருக்கு வேணாலும் அந்த தேஜஸ்துன்னு அர்த்தம். அதனால இல்லையா சூரிய சந்திர அக்னியாதிகள் உள்ள தேஜஸ் பரமாத்மாவுக்கு அசாதாரணமான தேஜஸ் சொன்னால் ஒரு வஸ்துக்கு அசாதாரணமாக உள்ளது மற்றொரு வஸ்து நியாயம் அப்படின்னு சொன்னா ரெண்டு காரணம் சொல்லணும். ஒண்ணு அவர்களுக்குள்ள பரமாத்மா அந்தராத்மாவாக இருந்து அவைகள் தானே அவை என்னும்படியாக இருக்கான்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்படி சொன்னா அது நம்ம சித்தாந்த மாத்திரத்தை குறிக்கிறது. எழுத்தாளர்கள் நம்ம சித்தாந்த உறுத்துன்னு தான் சொல்லணும் அவசியம் இல்லை. அவன் சித்தாந்தம் அவன் என்ன உறுத்திருக்கான் அப்படின்னு கேட்டாங்க. எல்லாரும் அவரவர்கள் சந்தனக்குரிய பகவான் ஆராதித்து பெறுகிறார்கள் எல்லா ஆசிரியர்களுக்கும் பொதுவாக சிவகோடி சகர்த்தானே விஷ்ணு ஆராய்ச்சி பண்ணும் பிரம்மாதிகள் எல்லாம் பகவான் ஆராய்ச்சி அந்த ஸ்தானத்தை பெற்றிருக்கார்கள். இது சகல ஆசிரியர்களுக்கும் உபரி அம்சமாக இருந்தால சரீராத்ம பாவத்தினால சமத மாற்றத்தை சொல்லாமல் இது பொதுவாக சர்வ ஆசிரியர்களுக்கும் பொதுவான நடத்த சொல்றாங்க. தன் மதியம் தேஜா தொதியம் தேஜஸ்து கதம் ஏதேது அப்படின்னு கேட்டா கை செய்த ஆராதிக்க மயா தேஜோ தர்த்தம். அதனால எதாதித்யகதம் தேஜா ஜகத் பாசயத்தை பாசயதேன பிரகாசயத்தை அகிலம் அகிலம் ஜகத் ஆதித்யகதம் தேஜா அவபாசயते यह चंद्रमसी चाग्रौ गतम तेजः यदा विषयं प्रकाशयति तत्तेजः मामकं मम असाधारण तेजः இது உனக்கு அசாதாரணமாக இருந்தால் கதம்தான் அவைகள் இதுக்கு ருச்சிக்கும் கேட்டால் கை செய்து அவர்களால் ஆராதிக்கப்பட்ட என்னாலே மது அனுகிரகமாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட தேஜஸ்.
மாமாவிஷ்ட பூதானி தாரயாம்யஹம் ஓஜசா புஷ்டாமி தௌஷதி சர்வாஹ சோமோ பூத்வா ரசாத்மகः. ஆவிஷ்ட பூதானி गाम आदिष्ट भूतानि धारयाम्यहम ओजसा पुष्टामि तोषधी सर्वाः सोमो भूत्वा रसात्मकः. நான் இந்த பூமியை எல்லாம் தரிக்கிறேன். இது எனக்கு தாரகமாக மட்டும் இல்லை, இந்த லோகத்தில் உள்ள எல்லா பதார்த்தங்களுக்கும் நான் போஷகமாக தரிக்கிறது அப்படின்னாக்க கேவல தாரகம்னாக்க இந்த மேஜை இருக்கு, இந்த மேஜையானது இதுல வைக்கப்பட்டிருக்கிற இந்த ரெக்கார்டு இந்த புத்தகம் எல்லாத்தையும் தரிக்கிறது. வெறுமே இந்த புத்தகங்கள் இந்த பதார்த்தங்கள் கீழே விழாதவரை தரிக்கிறது அவ்வளவுதான். இந்த தாரணமானது கேவல சொரூபேன தாரணமே இல்லையா. இது இந்த வஸ்துக்களுக்குள்ள அனுப்பிரவிஷ்ய இவர்களை தரிக்கிறது. பகவான் சர்வ வஸ்துக்களை தரிக்கும் பொழுது அவைகளுக்கு வெளியில இருந்து அவைகளை தரிப்பது மட்டும் இல்லாமல் அவ்வளவு வஸ்துக்கள் உட்புகுத்து அந்த வஸ்துக்களை எல்லாம் அதனுடைய சொரூபத்தை, அதனுடைய சிதி, அதனுடைய பிரபுத்திகள் விளைவாக இருக்கும்படியாக அந்த வஸ்துக்களை உள்புகுத்து தரிக்கிறார். காம் ஆதிஷ்ய காம்னாக கோ சப்தமானது பிரிவிக்கும் ஆதரவு. கோங்கிற சப்தத்துக்கு கௌங்கிற சப்தத்துக்கு சம்ஸ்கிருத 16 அர்த்தங்கள் சொல்றாங்க. அதுல ஒன்றும் பிருத்திவி அப்படிங்கிறதான கோவிந்த சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது, கோதாங்க சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது ரெண்டுக்கும் உள்ள கோசப்தத்துக்கு அநேக அர்த்தங்கள் சொல்லப்படுது. கோங்கிறதுக்கு பசுன்னு அர்த்தம், கோங்கிறதுக்கு வாசம் அர்த்தம், கௌங்கத்துக்கு வேதங்கள் அர்த்தம், கௌங்கத்துக்கு பிரிவின்னு அர்த்தம், பல அர்த்தங்கள் சொல்லணும். இங்க கோஷத்துக்கு இரண்டாம் வேற்றுமை கிராம். கோஷத்துக்கு இங்க அர்த்தம் பிரிவி. கிராம் அப்படின்னா இந்த பிரிவியை அனுப்பிரவிக்க, இந்த பிரிவிக்குள்ளே நான் அனுப்பிரவேசித்து சொன்னது எல்லா பதார்த்தங்களும் உபலட்சணம் இல்லையா. அதனால காம் பூதானிக அனுப்பிரவிக்க ஆகம் ஓஜசா தாரையாமி. ஓஜஸ்னா என்ன சொன்னா என்னுடைய தடையற்ற சக்தியினாலே எல்லா வஸ்துக்களையும் நான் எல்லா வஸ்துக்களையும் புகுந்து அந்த வஸ்துக்களை இல்ல சர்வபூதங்களையும் இல்ல பிருத்திவி முதலான அச்சேபனங்களையும் இல்ல தேவனும் செய்யத்தாதி சாதரான சர்வபூதங்களையும் நான் அனுப்பிரவேசம் பண்ணி தரிப்பதற்கு காரணம் என்னுடையதான அந்த தடையற்றதான ஓஜஸ்னா தடையற்றதான சக்தியினால. இப்போ இந்த மேலையானது இந்த வஸ்துக்களை எல்லாம் அதுல உண்டு கொண்டு தரிக்க மாட்டாங்க. என்ன அந்த ஓஜஸ் இருக்கு. இதனுடைய சக்தியானது இதற்காகவும் பிரபலமான பதார்த்தத்தாலே தடைப்படக்கூடியதானது. இந்த செவ்வறு இருக்கு, இந்த செவ்வறானது இந்த செவத்தை தாண்டி போக முடியாமல் தடுக்கிறது அப்படின்னாக்க, இப்போ நுழையிற வஸ்துவை காட்டில் அதுக்கு பலம் அதிகமா இருக்கும் தடுக்கிறது இல்லையா. நுழையிற வஸ்துவுக்கு அதை காட்டில் அதிக பலம் உண்டாக அதாவது தடுக்கிறது. லோகத்தை உள்ள மற்ற எல்லா பதார்த்தங்களுக்கும் தடையற்ற சக்தியானது கிடையாது. தன்னத்தான் பலமுள்ள பதார்த்தங்களால இல்ல தடை கொடுக்கிற சக்தி தான். சர்வேசம் போது ஒருவருக்கு தான் எதனாலும் தடைப்பட முடியாததான சக்தியானது. அதுதான் ஓஜஸ். அந்த ஓஜஸ் என்கிறதான தடையற்றதான சக்தியை கொண்டு அகம் காம் பூதானிக பிரவிஷ்யம். காம்னா பிருத்திவியாதி அசேதன பதார்த்தங்கள். கோ சப்தத்துக்கு பிருத்திவின்னு அர்த்தம்.
லாங்கூலவதி கோத்வார் தேனுவது அப்படின்னு ஒரு அத பகவானுக்கு இப்படி ஒரு அனுமானம் பண்ணலாம். ஆனா அந்த அனுமானம் இல்ல செல்லாது. பிருத்திவி இந்த பூமியானது லாங்குலவதி வாழுள்ளது. இந்த பிருத்திவி வாழை லாங்குலம்னா வாழை உள்ளது. ஹேது என்ன கோத்வார் பசுக்கு வாழ்வு எத்தனை கோத்தும் சத்துக்கு லாங்குள்ளது. இந்த பிருத்திவிக்கு கோத்தும் இருக்கு இல்லையா கோஷப்படுறாரு. அதனால அத்தியாக லாங்குல தோன்றி அத்தி அப்படின்னு ஒரு அனுமானம். இந்த அனுமானம் தப்புன்னு நெய்யாயிரத்து சொல்லக்கூடாது. ஆக எதுக்காக சொன்னேன்னு கேட்டா கோ அப்படிங்கிற சத்தத்துக்கு பூமியில் அந்த பிருத்திவின்னு அகம் பூதானி பிருத்திவியிட்ட பிருத்திவிகள் சமஸ்த அச்சேதன பதார்த்தங்களுக்கும் பூதானி என்பதானது அந்த அச்சேதனத்தோடு சம்பந்தமாகிற தேவ மனுஷ சிறிய ஸ்தாவராதி பத்த சேதனங்களான பூதங்களுக்காக இவர்களுக்கும் இவர்களையும் நான் அனுப்பிரவேசித்து தாரையானி மற்ற வஸ்துக்களை மற்ற தாரகமான வஸ்துக்கள் எல்லாம் அவ்வளவு வஸ்துக்களை வெளியில இருந்து மட்டும்தான் இருக்கின்றன. நான் சமஸ்த சேதன பதார்த்தங்களையும் அச்சேதன பதார்த்தங்களையும் அவைகளுக்கு உள்கு புக்கு தரிக்கிறேன். ஏன் மற்ற வஸ்துக்கள்லாம் உள்கு புக்கு தரிக்கவில்லை? ஏன் எல்லா வஸ்துக்களுக்கும் எல்லா வஸ்துக்களுக்குள்ளேயும் உள்கு புக்கு அவர்களை தரிப்பதற்குரிய அந்த தடையற்றதான ஓஜஸ் என்கிற சக்தியானது எனக்கு மட்டும்தான் இருக்கு. அது ஒத்துழைப்பு பகவானுக்கு சகல பதார்த்தங்களுக்குள்ளே உள்நுழைவதற்குரியதான ஓஜஸ் என்கிற தடையற்ற சக்தி பகவானுக்கு மட்டும்தான் இருக்கிறதுனால நான் புத்திரியாதிகளான அசேதனங்களையும் தேவமனுஷியாதிகளான பூதங்களையும் அவர்களுக்கு உள்பு புகுந்து அவர்களை தரித்துக் கொண்டிருக்கிறேன். எதனால நம்ம ஓஜஸ் அகம் காம்னா பிருத்திவியாதி பூதானி தேவ மனுஷத்திற்கு ஸ்தாவராதீனி பூதானிட்ட அகம் அனுப்பிரவிஷ்ய தாரையானி. எதனால மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் அவைகள் இது மாதிரி சகல வஸ்துக்களுடைய அனுப்பிரவேசித்து தெரிவிக்கிற சாமர்த்தியம் உடையவை இல்லை. ஏன்னா வேதாம் இந்த ஓஜ சபாதான். சரியா? இது அந்த ஓஜத்தோட ஏகதேசம் அவர்களுக்கு ஔபச்சாரிக்கனாலே ஔபச்சாரிக்கும் சொன்னா புரிய முடியாது. ஓஜத்தே இல்லாதவங்க ஓஜஸ் சொன்னாங்க அது ஔபச்சாரிக்கமும் ஆகாது. அதனால அந்த பகவானுக்குள்ள ஓஜஸ்ல ஒரு ஏகதேசம் ஒரு உத்கிருஷ்டமான பிராமணத்துல ஏகதேச புத்தி சொன்னா ஔபச்சாரிக்கு ஏதா பகவத் போதாயனாக இருக்காது. பாக்கியத்தை காட்டு ஏகதேசம் ஓஜஸ் அகம் ஓஜசா காம் பூதானிஜ அனுப்பிரவிஷ்ய தாரையான். இதா பூர்வாக்கு சொல்றாரு. ந கேவலம் தாரையாமி அப்படி புஷ்ணாமி லோகத்தை தரிக்கிற வஸ்துக்கள் எல்லாம் தாரகமா இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் போஷகமாக இருக்குது. தாரக வஸ்து வேற போஷக வஸ்து வேற லோகம். ஆனா நானும் சகல பதார்த்தங்களுக்கு தாரகமாக இருக்க முட்டமில்லாமல் சர்வ வஸ்துக்களுக்கு நானே போஷகமாக இருக்கிறேன். அது நான் போஷகமா இருக்கிறது தான் போஷகமா இருக்கிறது சொல்றான்.
அகம் சோமோ பூத்வா அகம் ரசாத்மகா சோமோ பூத்வா இல்லையா ஔஷதி சர்வாக முக்கிய புஷ்டான் நான் ரசாத்மகா சோமோ பூத்வா சர்வ ரசங்களையும் எங்களிடத்தில் உடையவனாகிற சோமன் சோமன்னா சந்திரன் சோமன் சந்திரன் சோம ஓஷதி நாமதிபதி சோமன் ரசத்தை உடையவனா இருக்கிறது அதனால ஓஷதிகளுக்கு அதிகம் நிரூபணம் சொல்றான் ஒரு தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல 10 மாமரம் இருக்கு ஒரு 10 பிளாமரம் இருக்கு ஒரு 10 கொய்யா மரம் இருக்கு ஒரு 50 எலுமிச்சை மரம் இருக்கு இது எல்லாம் இருக்கு இந்த மரங்கள் இருக்கு இந்த மரங்களுக்கெல்லாம் ஒரே தண்ணி தான் ஒரே கணக்குலேருந்து ஏறிட்டு வச்சிருப்பாங்க அந்தந்த ஜலமானது அந்தந்த மரத்துடன் பிரவேசித்து அந்தந்த ரசத்தை உடையதாவதற்கு காரணம் அந்தந்த ஒரு மரத்துக்கும் ஒரு ரச விசேஷம் தனித்தனியாக அந்த ரச விசேஷங்கள் எல்லாம் சோமன் சொல்லக்கூடிய சந்திரனுடைய பிரகாசத்தால் தான் ஏற்படுது. அதனால சோமனா ரசாத்மகா சோம ரசாத்மகாம என்ன தோன்றுகிறதா இந்த அந்தந்த மரத்தை அடைந்து அந்தந்த ரசமாக உருவாகக்கூடிய தன்மை அந்த தீர்ப்புத்துல இல்லை அந்த விருட்சத்துல இல்லை அந்த விருட்சத்திலையும் விருட்சத்திலேயே இல்லை அதுல உள்ள ஆம்பர சுவாதிகள் இருக்கு ஆம்பர விருட்சம் அப்படிங்கிறதுல ஆம்பர விருட்சம் கலாச விருட்சம் அங்க ஆம்பரத்துவ பலாசத்தையோ பேத விருட்சத்துக்கு ஏற்படுத்தது ஆமரத்து விசேஷித்தமான விருட்சம் ஆமர விருட்சம் பலாசத்துவ விசேஷித்தமான விருட்சம் விருட்சத்தில் விசேஷம் உபயோகத்தை ஏற்படுத்தும் இல்ல பலாசத்துவமா ஆமரத்துவம் ஆமரத்துவம் விசேஷம் பேதா விசேஷத்துக்கு பேதா அப்போ இந்த விருட்சம்ங்கிறதான ஏகரூபமான பதார்த்தத்துல இந்த ஆம்பரத்துவ பலாசத்வாதிகள் எல்லாம் சதமாக செஞ்சுட்டு இல்லையா அதுல சந்தனுடைய இல்லையா ஆம்பரரசம் இல்லையா பலாசரசம் போன்றவைகளான அந்தந்த ரசாத்மகனான சந்தனிடத்திலிருந்து அந்தந்த ரசத்தினுடைய அனுப்பிரவேசத்தினால அந்தந்த விருட்சங்கள் அந்த ரசபேதத்துடையதாக விசேஷம் சாப்பிட்டு இது அந்த பீஜம் ஏற்படுற ஒரு விஷயம் வந்தது கதையில அந்த விஷயத்துக்கு ஆம்பரத்துவம் எப்படி ஏற்பட்டது அப்படிங்கிறது ஏற்கனவே ஆம்பரத்துவ விசிஷ்டமான ஒரு விஷயத்திலிருந்து உண்டான பீஜத்திலே திரும்பி புனக ஆம்பரத்துவ விசிஷ்டமான விஷயம் உண்டாது. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா அந்த விஷயத்திலிருந்து பீஜம் பீஜத்திலிருந்து விஷயம் தெரியல அந்த விஷயத்துக்கு கடம் ஆம்பரத்துவம் ஆகணும். விருட்சாது பீஜ ஆகப்போவா பீஜாது விருட்சா ஆகப்போவா அதை கேட்கல. பீஜத்திலிருந்து விருட்சம் தான் பீஜத்திலிருந்து பீஜம் தான் கேட்கல. இல்ல பகவத்துனான ஏதேந்து போட்டோம். ஆனால் அந்த விருட்சத்துக்கு கதம் நாம ஆம்பரத்தம் முன்ன இல்லையா எல்லாம் ஆம்பர விருட்சம் பலாச விருட்சம் இல்ல எல்லா விஷயங்களும் விருட்சமா இருக்கு. அவைகள் அது விருட்சத்துல ரசபேதாது விஷபேதா ரசபேதத்து ரசாத்மகாது சோமாது. அகம் மம ஓஜசா பிருத்திவி பூதானி அனுப்பிய தாரண அகமேவ ரசாத்மகா சோமோ பூத்வா சர்வாக ஓஷதி ஓஷதின்னு நினைப்போம். இந்த பூமியில உண்டாகக்கூடியதான ஓஷதின்னு அதனால பகவான் சர்வபதார்த்தங்களை அனுப்பிரவேசித்து சர்வபதார்த்தங்களை தரிக்கிறான். விஷ்ணுனா விருத்தே பூமி இது வர்த்தே கனா அப்படின்னு
தைத்திரி ஆரண்யகத்தை அருண பிரச்சனம் முதல் பிரச்சனை அருண பிரச்சனம் தைத்திரி ஆரண்யகத்தை முதல் பிரச்சனம் விட்டுனா விதுத்தே பூமி இது பக்தஸ்ய வேதனா பக்தன்னு மகிழ்ச்சி அவர் இதை வெளியிட்டார். ஏகசியமா அக்ஷரஸ்ய பிரசாசனை காட்சி தியாவாபூமி விதுத்தே கிருஷ்ணன். அக்ஷரம் என்கிற இந்த பரமாத்மாவின் மீதான அபரிமிதமான இந்த சக்தியால் தான் இந்த ஜகத்தில் உள்ள சகல பதார்த்தங்களும் அதனுடைய ஸ்தானத்தில் இருக்கிறது. ஏனே விதுத்தே உபே அது இந்த பகவானால்தான் உபே அப்படின்னாக்க இந்த பூமி இந்த ஆகாசமாசிரி இவை இரண்டும் இந்த பகவானால் தான் தரிக்கப்பட்டு இருக்கின்றன அப்படின்னு ஜகத்தை உள்ள சகல பதார்த்தங்களையும் பகவான் ஊழ்புகுந்து வியாபித்து இல்லையா சர்வத்தையும் தரிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இது தாரகத்துவம். போஷகத்துவத்தை சொல்ற இப்படின்னா சோமன ரசாத்மகமான அமிர்த ரசத்தை தனிலே கொண்ட சோமன் என்கிற இந்த ஆகாரத்தோட இந்த கோஷதிகள் எல்லாம் புகுந்து ஆலைகள் எல்லாம் புஷ்டானி ஆலைகள் எல்லாம் அமிர்த ரசமுடையவையாக ஆலைகள்லாம் இந்த ஜீவனுடைய உஜ்ஜீவனுக்கு உபயுக்தமாக அவைகள் நாம் சந்தேகப்படாது. அகம் பிருத்வீம் ஆதித்ய சர்வாணி பூதானி ஓஜசா ஓஜசானாக அப்பிரதிகத சாமர்த்தியன பிரதிகதினாக்க தடை அப்பிரதிகத தடையற்றதான சக்தியினால சாமர்த்தியத்தால கர்மம் தாரையானி ததா அகம் அமிர்தரச இது அமிர்த ரசமயா சோமோ பூத்வா சர்வ ஔஷதி புஷ்ணானி சர்வ சப்தத்தை மாற்ற முடியாது. அந்த ஓஷதி சப்தத்தை கொஞ்சம் கேட்டு அகம் வைஸ்வானதோ பூத்வா பிராணினாம் தேகமாசிதா இல்ல பிராணாபான சமாயுக்தா பசாம் எண்ணம் சதுர்விதம். இது நாளைக்கு